அதனால தான் அல்லாஹு தாலா உயர்ந்த அதாவது தரஜால இருந்து மரணிக்கிற நேரத்தில் சொல்ற டைம்ல வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். முஸ்லிம் என்றது முஃமின் முத்தக் இந்த தரஜாக்கெல்லாம் ஆக குறைந்த தரஜா. இஸ்லாத்தை விட்டுறவானா, இஸ்லாம் இல்லாமல் என்ன செய்து விட வேண்டாம், மரணித்து விட வேண்டாம். ஏனென்றா இந்த சோதனைகள்ல ஷைத்தானுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நீங்க பாவம் செய்வதில்லை, இஸ்லாத்தை விட்டு என்ன செஞ்சிருது, வெளியெடுத்து விடுவது என்பதுதான். அன்புள்ள சகோதரி, இது மூணாவது விஷயம். அல்லாஹு தாலா இந்த உலகத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மன்னிப்பு கொடுத்ததும், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மன்னிப்பு, அவர்களை உதாரணமா சொல்றது தரஜாக்கள், அவங்க உயர்ந்தவர்கள், அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்ததும் எதை வைத்து அப்படி என்று சொன்னால் என்ன, ஏகத்துவத்தை வைத்துதான். அதனால தான் அந்த ரெண்டு பேருடைய துஆலை நம்ம என்ன பார்க்கலாம், அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்தக்கூடிய வார்த்தையை பார்க்கலாம். லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த், வணக்கத்துக்குரிய நாயன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. அப்ப தவறு எப்படி நடக்குது, சுப்ஹானக் நீ தூய்மையானவன். தூய்மைன்னா என்ன, உன்கிட்ட பாவமே வராது, உன்கிட்ட தவறுகளே வராது, ஆனா நான் அநியாயக்காரன், நான் அநியாயக்கார உள்ளவன் அப்படின்னு அவர் என்ன செய்யறார் சொல்றாரு. இதுல கூட நிறைய அறிஞர்கள் தஃப்சீர்ல என்ன சொல்றாங்கன்னா, அவர் இந்த தஸ்பீகையோ நன்மைகளையோ அவர் காப்பாற்றப்பட்டதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, அப்ப தஸ்பீஹ் செஞ்சதல்ல, ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், ஏற்கனவே அவர் தஸ்பீஹ் செய்யக்கூடியவராக இருந்தது, அவர் பாவத்தில் இருந்து ஒரு சோதனையில் அகப்பட்டுறாரு. கான மினல் முஸப்பிஹீன், அவர் ஏற்கனவே இஸ்திக்பார் செய்யக்கூடியவராக, தொழக்கூடியவராக, தஸ்பீஹ் செய்யக்கூடியவராக இருந்ததனால இந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான், காப்பாற்றி. அப்ப ஏற்கனவே உள்ள நன்மைகள் இப்போ ஒரு பிரசன்ட்ல ஒரு பாவம் நடந்தாலும் அல்லாஹ் அந்த சோதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவதற்கு காரணமாக என்ன செய்யும், அமையும் என்பது அதுல என்ன செய்கிறது, சொல்லப்படுகிறது என்பதை பார்க்க இது ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தி இதை தௌபா விட்டு தூரமாக்குவான், தௌபா விட்டு தூரமாக்குவான். நான் பல இடங்கள்ல சொல்லிக்கிறேன், ஷைத்தானுக்கு எப்ப ரெண்டு போராட்டம் இருக்கு, ரெண்டு அவனுக்கு லாபம் தான். ஒன்று என்ன செய்யண்டா, நீங்க பாவம் செய்து கொண்டே இருப்பீர்கள், தௌபாவும் செய்து கொண்டிருப்பீர்கள். இப்ப சைத்தான் வருவான், அல்லாஹ்வை நீ என்ன நினைச்சிருக்கிற, அல்லாஹ்வுடைய கண்ணியம் என்ன, அல்லாஹ்வுடைய அந்தஸ்து என்ன, ஒன்றில் பாவத்தை விடு அல்லது தௌபாவை விடு, ரெண்டுல விடு. இந்த ஒரே பாவமும் செய்து தௌபாவும் செய்து, பாவம் செய்து தௌபா செய்து, அப்படின்னா அல்லாஹ் நீ என்ன நினைக்கிறாய், அல்லாஹ்வுடைய கண்ணியம் என்ன, ஒன்றில் தௌபாவை விட்டுரு அல்லது என்ன செஞ்சு பாவத்தை விட்டுரு. நம்ம யோசிக்கிற பாவம் தான் நம்ம ஒரு தௌபா விடுறதா லேசி, அடிக்கடி தௌபா செஞ்சுட்டு இருக்கிறது, தௌபா விட்டுறது, அப்புறம் தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டு இருக்கிறது. இப்ப நினைச்சு பாருங்க, ஷைத்தான் தௌபாவை உட வைப்பது அவனுக்கு மிகப்பெரிய வழிமுறை, மிகப்பெரிய என்ன, அதாவது சந்தோஷம். அதனாலதான் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றார், அல்லாஹு தஆலா ஒருத்தருக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடிய உணர்வை கொடுக்கிறான் என்றால் இறைவன் அவரை மன்னிக்க விரும்புகிறான் தான் அர்த்தம். இறைவன் அவரை மன்னிக்க விரும்புகிறார் என்ற அர்த்தம். தௌபாவுடைய உணர்வு அல்லாஹ் கொடுக்கிறானே, மீள்றதுக்கான உணர்வை கொடுக்கிறானே. அதனால ஒரு முஃமின் எந்த நிமிடமும் தௌபா என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுவிடக் கூடாது. ரைட், இது மூன்றாவது அம்சம். நான்காவது விடயம் என்னவென்றால், அல்லாஹு தாலாவுக்கு இந்த அதாவது அடுத்தடுத்த தரமான பாவங்கள் இருக்குது, இதுல எல்லாம் அல்லாஹு தாலாவுக்கு சில நீதிகள் உண்டு. அல்லாஹு தாலா பாவங்கள் என்பது இறைவனிடத்தில் சொல்லப்பட்டதுதான் தரம். ஷிர்க்குக்கு இன்ன தரம், விபச்சாரத்துக்கு இன்ன தரம், அதே போல களவுக்கு இன்ன தரம், கோல் சொல்லுதல், புறம் சொல்லுதல், கொலை, இதுக்கெல்லாம் தரம். எது எங்களுக்கு தண்டனை, எது பாரதூரம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது ஆளுக்கால் வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கும் அதே பாவம் அதே தண்டனை, அதுதான், அதுல மாற்றம் இல்லை. நன்மைகள்ல அதுதான். நன்மைகள்ல சிறந்த நன்மை எதுன்னு கேட்டோம்னா, நம்ம டைமுக்கு தொழுகிறது, முதல் வக்தில தொழுகிறது, அதுபோல தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பி தொழுகிறது சுன்னத்துகள் அல்லாஹ்வுக்கு என்ன மிகவும் விருப்பமானது. தர்மங்கள்ல போதுமான நிலையில, அதாவது ஒருவருக்கு வறுமையை பயந்து கொண்டு போதுமான நிலையை அஞ்சி கொண்டு ஒருவர் தர்மம் செய்கிறார், அது சிறந்தது என்று சொல்லப்படுறதுதான் நன்மைகளே சிறந்தது. ஆனால் அல்லாஹு தாலா கூலி கொடுக்கிற நேரத்தில் இதை வைத்தும் கூலி கொடுப்பான், நபரை வைத்தும் அல்லாஹு தாலா கூலியை கொடுப்பான். பாருங்க, நன்மைகளை வைத்தும் கூலியை கொடுப்பான், நபரை வைத்து கூலியை கொடுப்பான். முதல் அடிப்படை என்னென்ன பாவத்துக்கு என்னென்ன தண்டனை சொல்லப்படுதோ அந்த பாவம் தான், அந்த வீரியம் தான். என்னென்ன நன்மைகளுக்கு அமல்களுக்கு எந்தெந்த நன்மை சொல்லப்படுதோ அதுதான். ஆனா ஆளுக்கேற்ப கூலிகளை அல்லாஹு தாலா மாற்றுவான். அது என்ன அப்படி என்றால், ஒரு மனிதன் அவருக்கு நோன்பு பிடிக்கிறது லேசாயிருக்கு, நோன்பு பிடிக்கிறது லேசாயிரு. அப்ப நான் பாவத்தை உதாரணம் சொல்றதுக்கு முன்னால நோன்பு பிடிக்கிறது லேசாயிருக்கு. தொழுகிறதுண்டா அவர் 5 நேரம் தொழுவார், வித்திரு தொழுவார், அதுக்கு மேல அவரால் என்ன அதாவது போகுதில்லை, வேற வேற சுண்ணத்துக்கள் வருது. ஆனா நோன்புண்டா ஈஸியா அவருக்கு என்ன செய்யணுமா இருக்குது, பிடிக்க எலுமா இருக்கிறது. இவர் என்ன செய்யறாருண்டா, அல்லாஹ் அவருக்கு எதை லேசுபடுத்திக்கிறானோ அதை மற்றவர்களை விட கூடுதலா செய்யறாரு. திங்கள் நோன்பு பிடிக்கிறார், புதன் பிடிக்கிறார், இப்படி நிறைய நோன்பு பிடிக்கிறார். சரியா? அதனால தான் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாரு, தொழுகை சிறந்ததாக இருந்தாலும்
இவருக்கு நோன்பு சிறந்தது. யாருக்கு? இந்த நபருக்கு இருக்குதே நோன்பு சிறந்தது. அல்லாஹ் தஆலா அதுல அவருக்கு என்ன செஞ்சுக்கிறான்? இலேசு கொடுத்துக்கிறான். சுன்னத்து தொழுகைகளை விடுவதில் அல்லாஹு தாலா கோபப்படுறதில்லை. ஆனா அதுல அல்லாஹு தாலா குற்றம் பிடிக்கக்கூடிய நிலைக்கு இவர் போவாராக இருந்தா அதை விட குற்றம் பிடிக்கக்கூடிய நிலைமை எதுக்கு வரும்? இவருடைய விஷயத்துல நோன்புக்கு வரும். காரணம் அல்லாஹ் நோன்புக்கான வாய்ப்புகளை இவருக்கு என்ன செஞ்சுக்கிறான்? அதிகமாக கொடுத்திருக்கிறான். சிலருக்கு அல்லாஹு தாலா அறிவை தேடி அறிவை படிச்சு அறிவை பரத்துறதுல இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்க மாட்டான். புத்தகத்தை ஏதாவது ஒன்று குர்ஆனை விரிச்சாலே என்ன செஞ்சிடும்? தூங்கி அவர் தூங்கினது அவருக்கு தெரியாது, குர்ஆனை எடுத்து வச்சதும் தெரியாது, இப்படி இருக்கும். ஆனா குர்ஆன் ஓதுறாரு, ஒரு பக்கம் 2 பக்கம் 3 பக்கம் ஓதுறாரு. அந்த 2 பக்கம் 3 பக்கம் குர்ஆன் ஓதிட்டு அவரால் அதுக்கு அடுத்த பக்கம் என்ன செய்யலாம்? தாண்டலாம். ஆனா முயற்சி எடுக்கிறார். பொடுபோக்கா இருக்கல. நான் சொல்ல முயற்சி எடுக்கிறவங்களை சொல்றேன். இதை வச்சு அப்ப நம்மளால முடியலன்னு பொடுபோக்காக்கல சொல்லல. உண்மையிலே முயற்சி எடுக்கிறார், உண்மையிலே ஓதுறாரு, 4 பக்கம் தாண்டுறாரு இல்ல. ஆனா இதே நபர் மார்க்க விஷயங்களை ஈடுபடுவதில், மார்க்கத்தை பரத்துறதுல, தவ்வா செய்யற விஷயம் அப்படி மும்முரமா முன்னால நின்று என்ன செய்யறாரு. இவருக்கு இதுல போராட்டத்துல பெரும் நன்மை உண்டு. ஆனா இது அவருக்கு மிகவும் சிறப்புக்குரியது. அது அவருடைய விஷயத்துல குர்ஆன் ஓதுவது, தஅவா செய்வது என்பதை எடுத்து பார்த்தீங்கன்னா, குர்ஆன் ஓதுவது உயர்ந்த தரம். திக்ர் வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திக்ர் அக்பர் எப்பயும். ஆனா இவர்ல அந்த போராட்டம் போதும். இவர் எதுல கூடுதலா கவனம் எடுக்கணும்? எது அவருக்கு லேசுபடுத்தப்பட்டிருக்கோ அதுல கவனம் எடுக்கும். சிலருக்கு மன்னிச்சு விடுறதும் விட்டு கொடுக்கறதும் அல்லாஹ் மிச்ச லேசா கொடுத்திருப்பான், மிச்ச லேசா கொடுத்திருப்பான். ஆனா ஒன்றுல உறுதியாகிறது போராட்டமாகிறது, ஒன்றுல உறுதியாகிறது போராட்டமாக இருக்கும். அல்லாஹ் இதுல இவருக்கு நிறைய நன்மை என்ன செய்வான்? எழுதுவான். அதுல அவர் கூடுதல் கவனம் செலுத்தணும். அவர் என்ன செய்யக்கூடாது என்றால் தொழுகையில போராடணும், மத்த விஷயங்களை போராடணும். ஆனா இதை நிறைய டபுள் மடங்காக மற்றவர்களை விட என்ன செய்ய வேண்டும்? ஃபுதைல் இப்னு ஐயால் ரஹிமஹுல்லாஹ் ஒரு கடிதம் எழுதுறாரு. யாருக்கு? மாலிக் இப்னு அனஸுக்கு. ஃபுதைல் ஆபிதுல் ஹரமைன், மக்கா மதீனாவுடைய இபாதத்தாளி. தொழுகிறது வணங்குறது இப்படியே இருக்கிறார். இபாதத்தண்டா இந்த நம்மட இபாதத்தில் அதெல்லாம் உச்சகட்ட இபாதத். அப்படி ஒரு இபாதத்தாள் அவர். மாலிக் இமாம் அன்றைக்கு மதீனால பிரபல்யமானவர். அதால் அவருக்கு விஷயம் சொல்றாரு, நீங்களும் என்ன அறிவு பரப்பில் இருக்காம கொஞ்சம் கூடுதலான இபாதத்துகள் இருக்கீங்க. இமாம் மாலிக் இந்த காலத்துல ஆபிதுகள்லாம் முதலாவது நபர் என்று சொல்லலாம். அந்த அளவு இபாதத் அவருக்கு எழுதுறாரு. இமாம் மாலிக் சொல்றாரு, அல்லாஹு தாலா உங்களை இபாதத்தால சிரமப்படுத்திக்கிறான், என்னை இந்த இல்முக்கு என்ன செஞ்சுக்கிறான்? சிரமப்படுத்திக்கிறான். அதனால உங்களோட விஷயத்துல நீங்க என்ன செய்யணும்? அதுல ஆர்வமா இருக்கணும். அதை விட எந்த வகையிலும் என்னுடைய வேலையும் எந்த வகையிலும் குறைந்ததில்லை. இதை விட அதுவும் என்னது? குறைந்ததில்லை. உங்களுக்கு அது சிறப்பு, எனக்கு என்ன இது சிறப்பு. எனக்கு எது லேசுபடுத்தப்பட்டிருக்கு? ரசூலான ஹதீஸை தேடி அந்த ஹதீஸ்கள்ல சரியானதை மக்களுக்கு கொண்டு போய் எத்தி வைக்கிறது எனக்கு என்ன செஞ்சிருக்கு? லேசுபடுத்தப்பட்டீங்க. அதனால அது எனக்கு சிறப்பு அப்படி என்று சொல்றது என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். எனவே இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு கொடுத்த இயல்பு, ஒரு மனிதனுக்கு கிடைத்த விளக்கம், அதற்கு ஏற்ப நன்மைகளை என்ன செய்யறான்? இறைவன் கொடுக்கிறான். உங்களுக்கு எது லேசுபடுத்தப்பட்டிருக்கிறதோ அதுல நீங்க எவ்வளவு வேகமாக இருக்கிறீங்க என்றதை அல்லாஹ் பார்க்கறான். ஆனா நீங்க அதுல பொடுபோக்காக இருந்தீங்கன்னா மற்றவர்களை விட உங்களுக்கு குற்றம் அதிகம், மற்றவர்களை விட உங்களுக்கு குற்றம் அதிகம். காரணம், உங்களுக்கு அது லேசுபடுத்தப்பட்டிருக்குது, உங்களுக்கு அதுல அறிவும் தரப்பட்டிருக்குது. ஆனா நீங்க அதுல என்ன செய்றீங்க? அதாவது மிக தூரமான நிலைமையில நீங்க என்ன செய்றீங்க? நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனாலதான் அறிஞர்கள் சொல்றாங்க, வபிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள் என்பது பொருளாதாரம் மட்டுமல்ல, அவர்களுக்கு எதெல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான ஆற்றல், அதுல அவங்க என்ன செய்வாங்க? செலவழிப்பார்கள்னா அதுல அவர்கள் தங்களது பங்கை என்ன செய்வாங்க? கொடுத்து கொண்டே இருப்பார்கள். பொருளாதாரமா இருக்கலாம், இபாதத்தா இருக்கலாம், தஅவாவா இருக்கலாம், இல்மா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். வபிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து அவர்கள் செலவு செய்வார். இதேதான் பாவத்துக்கும். பாவங்கள் எல்லாத்துக்கும் ஒரே தண்டனை, என்னென்ன பாவத்துக்கு என்னென்ன தண்டனை சொல்லப்பட்டாலும் இது பாவம் என்று செய்யக்கூடிய சூழல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. சிலருக்கு பாவத்தை தவிர்க்கக்கூடிய சூழல் இருந்தும் அந்த பாவத்தை செய்வாங்க. சிலர் பாவத்தில் விழக்கூடிய சூழல்ல இருந்து கூட அந்த பாவத்தை என்ன செய்வார்கள்? விழுவார்கள். சிலருக்கு அவர்களுடைய சூழல், நிர்பந்தம், தொழில் அவைகளால் அதை கொண்டு போய் அங்க என்ன செஞ்சிடும்? தள்ளிடும். சிலருக்கு அந்த வாய்ப்பை என்ன செய்யாது? இருக்காது. இவரா போய் என்ன செய்வாரு? அதுல விடுவார். சிலருக்கு அது பாவம் என்ற அறிவு சாதாரண பாவம் நினைச்சிருப்பாங்க. சிலர் அதே பாவத்தை பயங்கரமான பாவமா என்ன செஞ்சிருப்பாங்க? நினைத்திருப்பார்கள். இதற்கு ஏற்ப அவரவர்களுடைய விஷயத்துல தண்டனை என்ன செய்யும்? மாறும். இல்லைண்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தவறையும் நம்ம இந்த உலகத்துல செய்கிற தவறையும் ஒப்பிட்டு பாருங்க பார்ப்போம். அந்த ஒரு மரத்தை நெருங்கினது நம்மளோட பாசையில நம்ம சொல்லி பார்த்தா மரத்தை முழு மரத்தையோட எடுத்துட்டு போற பாட்டி எல்லாம் இருக்குது. வணங்கிட்டா தோட்டத்தை காலி பண்ற பாட்டி இருக்குது, சரியா? நிலத்தை காலி பண்ற பாட்டி இருக்குது. அந்த குரூப்ல நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்குது. வணங்கிட்டா அந்த குரூப்ல நல்லா வாழ்ந்து இருக்கு. சிலவங்க சில ஊர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பள்ளி தலைவரான அந்த குரூப். வணங்கிட்டா
அவ்வளோ அநியாயத்தை பண்ணிட்டு அவர் தான் முன்சபா, அவர் தான் தலைவர், அவர் தான் செயலாளர், அவர் தான் பொருளாளர் என்ற லெவலுக்கு என்ன செய்ய எழுந்திட்டாங்க. பெரும்பாலான இடங்களை பார்த்தீங்கன்னா வட்டி அத்தி இது இருக்கிற சுரண்டல் இருக்கிறவங்களாம் முக்கிய இடங்கள்ல என்ன செஞ்சுக்கிறாங்க இருந்து கொண்டு இருக்கிற. எப்படி இந்த குரூப்லாம் வருதுன்னு நினைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மரத்தை நெருங்கினாங்க. அல்லாஹ் அவருக்கு கொடுத்த தண்டனை உலகத்தில் யாருக்கு என்ன செய்யலாது, அவருடைய தண்டனை இதுக்கு போற இயலாது. முழு அவருடைய பரம்பரைக்கு அந்த தண்டனை என்ன செய்யுது, பங்கிடப்படுற அமைப்பில். என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாரு, நீங்க செஞ்ச பாவத்தால தான் நாங்க என்ன செய்யறோம் இந்த உலகத்துக்கு வந்தோம் என்று சொல்லி. அப்ப அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்ததனால அந்த இடத்திலிருந்து இந்த உலகத்துக்கு என்ன செய்யறோம், நம்ம அனுப்பப்படுகிறோம். நினைச்சு பாருங்க, இந்த தவறு அந்த தவறு ஒப்பிட்டா. ஆனா ஆதமுக்கு அவசரமாக தண்டனை வந்தது. ஏனென்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அறிவாலும் ஆற்றலாலும் சூழ்நிலையாலும் அவருக்கு எல்லா விதமும் கொடுக்கப்பட்டுருச்சு. தவறு செய்யறதுக்கு ஒரே ஒரு மரம் தான். வலா தக்ரபு ஹாதிஹி ஷஜரா. எங்களுக்கு இங்க மன்ஹியாத்துகள் தடைகள் 1000 இருக்கு, அங்க அவருக்கு ஒரே ஒரு தடை தான். வலா தக்ரபு ஹாதிஹி ஷஜரா. சைத்தாண்ட டாகட்டும் அந்த மரம் தான். அந்த மரத்தை நெருங்கவானான்றது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்குரிய. இப்லீஸை ஷைத்தானையும் நேர கண்டவர். இப்லீஸை ஷைத்தானையும் நேர கண்டவர். தனக்கு நிராகரிச்சதை அல்லாஹ்வுக்கு முன்னால கண்டவர் யாரு? இந்த இப்லீஸ் தன்னை மறுத்து தன்னை அவமானப்படுத்துறதுக்கு உரியவன் என்ற விரோதத்தை நேரடியாக கண்டவர். இப்லீஸுடைய விரோதமும் ஷைத்தானுடைய விரோதத்தை நம்ம அல்லாஹ் சொல்லி ரசூலுல்லாஹ் அங்க சொல்லி விளங்கிக் கொள்றோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக கன்றாரு. விரோதம் மட்டுமல்ல, அவருடைய கௌரவத்தை பாதிக்க வைக்கிறான். அவரை களிமண்ணால படைச்சுக்கிறார். அந்த இப்லீஸுடைய உபதேசத்தை ஏற்றுக்கிறாரு. ஆதமுடைய அறிவும் தகுதி என்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு உயர்ந்த நிலை. இதெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுடைய தந்தை, முதல் நபி, அவருடைய அந்தஸ்து வேற. அதுல இந்த படிப்பினைக்காக மட்டும் இங்க எடுக்கிறேன், விளங்கிட்டா? அந்த படிப்பினைக்காக மட்டும் இந்த பகுதியை சொல்றேன். இல்லையா அவருடைய அந்தஸ்து வேறொரு அந்தஸ்து அல்லாஹ்விடத்துல. இந்த இடத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தண்டனை மிக வேகமாக என்ன செய்து இருக்குது. அதனால மார்க்க அறிவும் ஒரு விஷயத்தை பற்றிய அறிவும் அதை தவிர்ப்பதற்கான நிறைய சூழ்நிலையும் அதனுடைய விளக்கமும் எங்கள்கிட்ட இருந்து அந்த பாவத்தை செய்வாம இருந்தால் அந்த தண்டனை அவருக்கு என்ன செஞ்சிடும், மிக வேகமாக வந்துடும். அதை விட கூடுதலான ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அவருக்கு பின்னுக்காங்க.